அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. கூர்மையான ஆயுதத்தால் காவல்துறையை தாக்க வந்தவர் சுட்டுக்கொலை. இலங்கையில் சமீபத்திய வாரங்களில் பதிவான நிலச்சரிவின் எண்ணிக்கை. திருகோணமலை கொழும்புக்கான இரவு நேர தொடருந்து சேவையை ஆரம்பிப்பதற்கு திட்டம். யாழில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட சாரதி, முற்றுகையிடப்பட்ட டிப்பர். நாட்டிற்கு வந்து குவியும் சுற்றுலா பயணிகள். எண்ணெய் சுத்திகரிப்பு திட்டம், இலங்கை சீனா கூட்டாண்மையில் புதிய அத்தியாயம். எங்களின் முடிவுகளை நாங்களே எடுக்கின்றோம், கிரீன்லாந்து பிரதமர் தெரிவிப்பு. நாக்கை அடக்கிக் கொள்ள வேண்டும், ட்ரம்புக்கு கியூபா ஜனாதிபதி பதிலடி. தொடர்வென விரிவான செய்திகள். வடக்கு, வடமத்திய, ஊவா, கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெலிகந்தவில் கூர்மையான ஆயுதத்துடன் காவல்துறையினரை தாக்க வந்த ஒருவர் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். நேற்று மாலை 3 பேர் பயணித்த மோட்டார் சைக்கிளை வெலிகந்த பகுதியில் நிறுத்த போக்குவரத்து காவல்துறையினர் உத்தரவிட்டுள்ளனர். குறிப்பிட்ட மோட்டார் சைக்கிள் உத்தரவு இல்லாமல் ஓட்டிச் செல்லப்பட்டது. பின்னர் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் வீட்டிற்கு சென்று மறைந்திருந்தார். மறைந்திருந்த நபரை கைது செய்ய முயன்ற போது அந்த நபர் காவல்துறை அதிகாரிகளை அரிவாளால் தாக்க முயன்றார். அப்போது காவல்துறையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். துப்பாக்கிச் சூட்டில் அந்த நபரின் கால் மற்றும் மார்பில் காயம் ஏற்பட்டது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்தார் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் இதற்கு முன்னர் 7 போதைப்பொருள் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சந்தேக நபராக காணப்பட்டதுடன் தற்போது மேலும் 2 குற்றவியல் வழக்குகள் தொடர்பில் விசாரணைகளை எதிர்கொண்டு வந்தவர் எனவும் காவல்துறையினர் குறிப்பிட்டனர். மோட்டார் சைக்கிளில் பயணித்து மற்ற 2 கண்டுபிடிக்க விசாரணைகள் நடந்து வருகின்றன. டிட்வா சூறாவளியை தொடர்ந்து நடத்தப்பட்ட செயற்கைக்கோள் அடிப்படையிலான மதிப்பீடுகள் மூலம் சுமார் 4800 நிலச்சரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஆர்தர் சி கிளார்க் நவீன தொழில்நுட்ப நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் குமாரி மீஹக கொடுவா தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். டிட்வா சூறாவளிக்கு பிறகு பெறப்பட்ட செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் தரவுகள் விரிவான மண்சரிவு வரைபடத்தை மேற்கொள்ள பயன்பட்டதாக பணிப்பாளர் நாயகம் மீஹக கொடுவா குறிப்பிட்டுள்ளார். இந்த வரைபடங்களின் பகுப்பாய்வின் ஊடகங்கள் மூலம் இதுவரை அறிவிக்கப்பட்ட புள்ளி விவரங்களை விட உண்மையான நிலச்சரிவுகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகமாக இருப்பது தெரியவந்துள்ளது என குறிப்பிட்டார். நாடு தழுவிய செயற்கைக்கோள் பட பகுப்பாய்வு நாடு முழுவதும் நிலச்சரிவுகளை முழுமையாக வரைபடமாக்க உதவியுள்ளது. இது நிலச்சரிவு சம்பவங்களின் மொத்த எண்ணிக்கை 4800 நெருங்கி வருவதை குறிக்கின்றது என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. டிட்வா சூறாவளியின் போதும் அதற்கு பின்னரும் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்களை பயன்படுத்தி நிலச்சரிவு வரைபடத்தை நாங்கள் மேற்கொண்டோம். இந்த வரைபடங்களின் அடிப்படையில் ஊடகங்கள் மூலம் தெரிவிக்கப்பட்டதை விட நிலச்சரிவுகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருப்பதை நாங்கள் அடையாளம் காண முடிந்தது.
செயற்கைக்கோள் படங்கள் மூலம் 4700 நிலச்சரிவு சம்பவங்களை நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை கொழும்புக்கு இடையிலான இரவு நேர தொடருந்து சேவையை மீண்டும் மீள ஆரம்பிக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். நாட்டில் அண்மையில் நிலவிய சீரற்ற காலநிலை மற்றும் டிட்வா புயல் காரணமாக குறித்த இரவு நேர சேவை இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இருந்தபோதிலும் திருகோணமலை கொழும்புக்கான பகல் நேர சேவையில் இருந்தாலும் இரவு நேர சேவையின் மூலமாகவே அதிகளவான பயணிகள் பயணிக்கின்றார்கள். உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இரவு நேர சேவை மூலமே திருகோணமலை கொழும்பு சேவையில் பயணிக்கின்றனர். இரவு நேர சேவையில் குளிரூட்டப்பட்ட முதலாம் தரப்பட்டி காணப்படுவதனால் அதிகளவான வெளிநாட்டு பயணிகளும் கொழும்பிலிருந்து திருகோணமலையை வந்தடைகின்றனர். தொடர்ந்து திணைக்களம் இவ்வாறானவற்றை கொண்டு இரவு நேர தொடர்ந்து சேவையை தாமதப்படுத்தாது மீள உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என பயணிகள் எதிர்பார்க்கின்றனர். யாழில் சட்டவிரோதமாக மணல் கடத்திய டிப்பருடன் சாரதியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று பகுதியில் இந்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த பகுதியில் சட்டவிரோதமாக நீண்ட காலமாக மணல் கடத்தலில் ஈடுபட்டு வந்த டிப்பர் ஒன்றினையே மருதங்கணி காவல்துறையினர் இவ்வாறு கைப்பற்றியுள்ளனர். கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று அதிகாலை குறித்த இடத்தை திடீரென மருதங்கணி காவல்துறையினர் சுற்றி வளைத்துள்ளனர். இதனை அடுத்து சட்டவிரோதமான முறையில் மணலேற்றி கொண்டு சென்ற டிப்பருடன் சாரதியையும் சேர்த்து கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சாரதி டிப்பருடன் மருதங்கணி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். விசாரணையின் பின்னர் கைது செய்யப்பட்ட நபரை கிளிநொச்சி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டின் முதல் 8 நாட்களில் மொத்தம் 67,762 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்தியாவிலிருந்து மொத்தம் 11,367 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். இது மொத்த வருகையில் 17% அத்துடன் இந்த ஆண்டின் முதல் சில நாட்களில் ரஷ்யாவிலிருந்து 8,425 பேரும், ஐக்கிய ராச்சியத்திலிருந்து 6,067 பேரும், ஜெர்மனியிலிருந்து 5,306 பேரும் மற்றும் 3,285 ஆஸ்திரேலிய பிரஜைகளும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். இதேவேளை கடந்த ஆண்டில் சாதனை அளவாக 23,62,521 வெளிநாட்டு பிரஜைகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹம்பாந்தோட்டை ஸ்னோஃபெக் எண்ணெய் சுத்திகரிப்பு திட்டத்திற்கான உத்தியோகபூர்வ ஒப்பந்தம் 2026 ஆண்டின் முதல் காலாண்டிற்குள் நிறைவு செய்யப்படும் என வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு குறுகிய கால விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ள சீன வெளிவிவகார அமைச்சர் வாங் ஜியுடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இதனை உறுதிப்படுத்தினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதையும் மூலோபாய ஒத்துழைப்பு கூட்டாண்மையை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு இந்த சந்திப்பு நடைபெற்றது. வர்த்தகம், முதலீடு, அபிவிருத்தி, ஒத்துழைப்பு மற்றும் சுற்றுலா ஆகிய துறைகளில் கூட்டாண்மையை அதிகரிப்பது குறித்து இரு அமைச்சர்களும் விரிவாக கலந்துரையாடினர். மேலும் இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் ஆரம்பிக்கப்பட்ட 2027 ஆண்டுடன் 70 ஆண்டுகள் நிறைவடைவதனை முன்னிட்டு அதன் 70வது ஆண்டு விழாவை இரு நாடுகளும் இணைந்து கொண்டாடுவதற்கு இதன்போது இணக்கம் காணப்பட்டது. பல தசாப்த கால நீண்டகால நட்பு மற்றும் ஒத்துழைப்பு இரு அமைச்சர்களும் மீண்டும் உறுதிப்படுத்தினர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவின் தலைமையின் கீழ் இலங்கை மிக வேகமாக பொருளாதார மீட்சியை அடையும் என தாம் நம்புவதாக சீன வெளிவிவகார அமைச்சர் வாங் ஜியின் சந்திப்பின் போது பாராட்டு தெரிவித்தார். எங்களின் முடிவுகளை நாங்கள் ஜனநாயக ரீதியில் எடுக்கின்றோம் என கிரீன்லாந்தின் பிரதமர் ஜென்ஸ் பிரெக்ஸ்டின் நீல்சன் தெரிவித்துள்ளார். கிரீன்லாந்தின் பாதுகாப்பு விவகாரம் முழுமையாகவும் உறுதியாகவும் நேட்டோ கூட்டமைப்பின் கீழ்தான் அமைந்துள்ளது என நீல்சன் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா கிரீன்லாந்தில் காட்டும் ஆர்வம் தொடர்பாக வெளிவரும் தகவல்கள் குறித்து
பலரிடையே ஏற்பட்டுள்ள அச்சத்தை தாம் புரிந்து கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். தனது ஃபேஸ்புக் பதிவில் கருத்து வெளியிட்ட நீல்சன் இந்த சூழலில் சில விஷயங்கள் தெளிவாக சொல்லப்படுவது அவசியம் என வலியுறுத்தினார். கிரீன்லாந்து டென்மார்க் அரசாட்சியாவின் ஒரு பகுதியாகவும் அதே நேரத்தில் காமன்வெல்த் அமைப்பின் மூலம் நேட்டோவின் ஒரு அங்கமாகவும் உள்ளது என தெரிவித்துள்ளார். இதன் பொருள் எங்களின் பாதுகாப்பும் பாதுகாப்புத் துறையும் நேட்டோவுக்குத்தான் அடங்குகின்றன. இது அடிப்படையானதும் உறுதியுமான நிலைப்பாடு என அவர் மேலும் தெரிவித்தார். மேலும் அண்மை காலமாக கிரீன்லாந்து மீது சர்வதேச கவனம் அதிகரித்திருப்பதை ஒப்புக்கொண்ட அவர் எங்கள் நாட்டிற்கு அதிகமான உலகளாவிய கவனம் கிடைத்துள்ளது என தெரிவித்தார். அது தனிப்பட்ட முறையில் நல்ல விடயமே எனவும் இது கிரீன்லாந்தின் மூலோபாய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகின்றது எனவும் கூறினார். அதே நேரத்தில் நேட்டோவுடன் இணைந்து கிரீன்லாந்தின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த அரசாங்கம் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக பிரதமர் மீண்டும் வலியுறுத்தினார். நாங்கள் ஒரு ஜனநாயக சமூகம் எனவும் எங்கள் முடிவுகளை நாங்களே எடுக்கின்றோம். எங்களின் நடவடிக்கைகள் அனைத்தும் சர்வதேச சட்டத்தின் அடிப்படையிலேயே அமைகின்றன எனவும் ஜேம்ஸ் ஃப்ரெட்ரிக் நீல்சன் கூறினார். அமெரிக்காவின் ஆர்வம் மற்றும் ஆர்க்டிக் பிராந்தியத்தின் மூலோபாய முக்கியத்துவம் அதிகரித்து வரும் நிலையில் கிரீன்லாந்து தனது அரசியல் மற்றும் பாதுகாப்பு நிலைப்பாட்டை தெளிவாக அறிவித்துள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். காலம் கடப்பதற்குள் அமெரிக்க அரசுடன் கியூபா ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என யாரும் எங்களுக்கு ஆணையிட முடியாது என கியூபா நாட்டு ஜனாதிபதி மிகுவெல் டயாஸ் கெனல் ஃபெர்முடஸ் ட்ரம்பிற்கு பதிலடி கொடுத்துள்ளார். இனி வெனிசுலாவில் இருந்து கியூபாவுக்கு எரிபொருள் வர்த்தகம் நடைபெறாது என்றும் காலம் கடப்பதற்குள் அமெரிக்காவுடன் கியூபா ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் ட்ரம்ப் சமூக ஊடகத்தில் பதிவு செய்துள்ளார். அதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே கியூபா ஜனாதிபதி தனது எக்ஸ் தளத்தில் மனித உயிர்கள் உட்பட அனைத்தையும் வியாபாரமாக மாற்றுபவர்களுக்கு கியூபாவை நோக்கி விரல் நீட்ட எந்த தார்மீக அதிகாரமும் இல்லை. கியூபாவின் மக்கள் இறையாண்மையுடன் தங்களுக்கான அரசியல் மாதிரியை தேர்வு செய்வதை பொறுக்க முடியாமல் நமது நாட்டின் மீது வெறுப்பை கொட்டுகின்றார்கள். கியூபாவின் பொருளாதார நெருக்கடி புரட்சியை குறை கூறுபவர்கள் நாக்கை அடக்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அமெரிக்கா கடந்த 60 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த கழுத்தை நெரிக்கும் நடவடிக்கைகளின் பலனை இப்போது அனுபவித்து வருகின்றது. கியூபா ஒரு சுதந்திரமான இறையாண்மை கொண்ட நாடு. நாங்கள் என்ன செய்ய வேண்டுமென்று யாரும் எங்களுக்கு ஆணையிட முடியாது. கியூபா ஆக்கிரமிப்பு செய்யவில்லை. அது 66 ஆண்டுகளாக அமெரிக்காவால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. மேலும் கியூபா யாரையும் அச்சுறுத்துவதில்லை. கடைசி சொட்டு ரத்தம் உள்ளவரை தாயகத்தை பாதுகாக்க கியூபா தயாராக உள்ளது என்றும் கூறினார். இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.